Xiaomi Smart Band 8 1.62 inch AMOLED display 60 Hz refresh rate கொடுத்திருக்காங்க 16 days வந்து பேட்டரி வரும்னு சொல்றாங்க இது இந்தியால இன்னும் அவேலபிளா இல்ல Farber.com-ல தான் வாங்குனேன் உங்களுக்கு குளோபலா ஏதாச்சும் ஒரு ப்ராடக்ட் வாங்கணும் அப்படினா Farber.com விசிட் பண்ணி பாருங்க நிறைய விதமான இந்தியால அவேலபிள் இல்லாத Xiaomi ப்ராடக்ட்ஸ் தான் இங்க இருக்குது நீங்களும் வாங்கிக்கலாம் பாக்ஸ் ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா சைனீஸ்ல தான் இருக்கும் ஏனா சைனால இருந்து இம்போர்ட் பண்ணி சேல் பண்ணிட்டு இருக்காங்க இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா 4800 Xiaomi-யோட ஸ்மார்ட் பேண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் ஃபிட்னஸ் ட்ராக்கிங்காக நிறைய பேர் வந்து யூஸ் பண்ணுவாங்க இந்தியால பாத்தீங்கன்னா அப்பப்போ ஸ்டாப் பண்ணிடுறாங்க இப்போ வந்து Redmi பிராண்டிங்ல பாத்தீங்கன்னா ஸ்மார்ட் பேண்ட்லாம் வந்து லான்ச் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ இதோட வெர்ஷன் பாத்தீங்க அப்படின்னா 8 நான் வந்து HRX எடிஷன் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன் ஸோ அதுதான் ஃபர்ஸ்ட் என்னோட ஸ்மார்ட் பேண்ட் ஸோ இந்த வீடியோவில் நீங்கள் என்ன பார்க்க போறீங்கன்னா அன்பாக்சிங் அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் தான் ஃபுல் ரிவ்யூ பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வீடியோவில் வரும் வாங்க அன்பாக்ஸ் பண்ணலாம் ஸோ பாக்ஸை ஓப்பன் பண்ணதும் உள்ளே வந்து அழகாக வந்து அடுக்கி வச்சுருக்காங்க இந்த பாக்ஸை வந்து ஓரத்தில் வச்சுருவோம் வேறு என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம் இது திறக்கிறதே கன்ஃபியூஸ் ஆகுதேப்பா ஒரு சில பேப்பர் ஒர்க்ஸ் கொடுத்துருக்காங்க கம்ப்ளீட்டாக வந்து சைனீஸில் தான் இருக்குது சார்ஜிங் கேபிள் வந்து கொடுத்துருக்காங்க 2 பின் சார்ஜர் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ நம்ம வந்து ஒயர்லெஸ் சார்ஜிங் அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது ஒயர்டு சார்ஜிங் தான் இப்போ வந்து வாட்சை வந்து பிரித்து பார்த்துடலாம் கொஞ்சம் ஈஸியாக பிரிக்கிற மாதிரி கொடுக்கலாம் நான் யூஸ் பண்ண எம்ஐ பேண்ட் HRSக்கும் இதுக்கும் பார்த்தீங்கன்னா செம்ம டிஃப்ரென்ஸு செம்ம லுக்காக இருக்குது செம்ம கிளாஸியாக இருக்குது ஒயிட் கலரில் வந்து பேண்டு கொடுத்துருக்காங்க ஜஸ்ட் ஒரு ஓவர் வியூ பார்ப்போம் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா சில்வர் கலரில் கொடுத்துருக்காங்க பின்னாடி பார்த்தீங்கன்னா சென்சார்ஸ் இருக்குது ரப்பர் வந்து நல்லா சாஃப்டாக இருக்குது ஸோ கட்டி பார்க்குறேன் மெட்டீரியல் செம்ம சாஃப்டாக இருக்குங்க ஆக்சுவலாக எப்படி லுக்கு பாருங்கள் வேறு லெவலில் இருக்குது பட்டன்லாம் எதுவும் இல்லை எப்படி வந்து ஆன் பண்ணுறதுன்னு தெரியல இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஷாமின்னு எழுதியிருக்காங்க இங்கே ஒரு பட்டன் மாதிரி இருக்குது அது வந்து லூப் வந்து ரிமூவ் பண்ணுறதுன்னு நினைக்கிறேன் பேண்டு வந்து ரிமூவ் பண்ணுறது பார்த்திங்கன்னா ரொம்பவே சிம்பிளாக கொடுத்துருக்காங்க இங்கே ஒரு பட்டன் இருக்குது அதை ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா ரிமூவ் ஆயிடுது இந்த ஸ்மார்ட் பேண்ட் 8க்கு பார்த்தீங்கன்னா செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்ட்ராப்லாம் கொடுத்துருக்காங்க அது எல்லாத்தையும் நான் வந்து இமேஜில் காமிக்கிறேன் பாருங்கள் செம்மையாக இருக்குது எல்லாமே ஸோ ஸ்ட்ராப்பு மாட்டுறது பார்த்தீங்கன்னா ரொம்பவே சிம்பிளாக இருக்குது முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு ரப்பர் மாதிரி இருக்கும் அதுக்குள்ளே நம்ம வந்து மாட்டுற மாதிரி இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா சிம்பிளாக ஒரு பட்டன் ஒரு கிளிக்கில் வந்து ரிமூவ் ஆயிடுது செம்ம ப்ரீமியமாக இருக்குது கைஸ் பட்டன்லாம் வந்து எதுவும் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லி இப்படி பண்ணால் என்ன அர்த்தம் ஆன் ஆயிடுச்சு செம்ம வைப்ரேஷன் ஆக்சுவலி ஓ மை காட் வேறு லெவல் கிளியராக இருக்குது கைஸ் டிஸ்பிளே இப்போ வந்து செட்டப் பண்ணுவோம் இங்கிலீஷ் சூஸ் பண்ணிக்கிறேன் ஆப் டவுன்லோட் பண்ணால் தான் பேர் பண்ண முடியுமாப்பா டிஸ்பிளே குவாலிட்டி தாறுமாறாக இருக்குங்க செம்ம கிளாரிட்டியாக இருக்குது AMOLED டிஸ்பிளேனா AMOLED டிஸ்பிளே தான் எம்ஐ ஃபிட்னஸ் ஆப் வந்து டவுன்லோட் பண்ணணும் Xiaomi Wear Lite அப்படின்னு போட்டிருக்காங்க ஸோ இது வந்து இன்ஸ்டால் ஆகிட்டு இருக்கட்டும் நம்ம அது வரைக்கும் பேண்டில் வேறு என்ன பண்ணலான்னு பார்க்கலாம் கீழே ஸ்வைப் பண்ணோம் அப்படின்னா அபவுட் பேண்டு ரெகுலேட்டரி ரீசெட்டு ரீபூட்லாம் இருக்குது Xiaomi Band 8 மாடல் வெர்ஷன்லாம் கொடுத்துருக்காங்க டிஸ்பிளேயோட சைஸை பார்த்தீங்கனாலே தெரியும் ஃபுல்லாக இருக்குது ப்ரீவியஸெல்லாம் பார்த்தீங்கன்னா செம்ம குட்டியாக இருக்கும் இந்த பெசலே பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்குது செம்ம ஸ்மூத்தாக இருக்குது UAE 60 Hz டிஸ்பிளே கொடுத்துருக்கனால சர்ச்சிங் ஃபார் டிவைசஸ்ன்னு வருது இல்லாட்டி ஸ்கேன் வந்து கோடு கொடுக்கலான்னு நினைக்கிறேன் பார்ப்போம் நோ ப்ளூடூத் டிவைசஸ் அவைலபிள் ப்ராப்ளம் என்னென்னு கண்டுபிடிச்சாச்சு ரீஜன் பார்த்தீங்கன்னா ஆப்பில் நான் வந்து இந்தியான்னு செலக்ட் பண்ணியிருந்தேன் அது சைனான்னு செலக்ட் பண்ணால் மட்டும்தான் பேர் ஆகுன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க டிவைஸே பார்த்தீங்க அப்படின்னா ஆப்பில் வந்து காமிக்க மாட்டேங்குது ஸோ ப்ரொஃபைலில் போயிட்டு செட்டிங்ஸ் போனீங்க அப்படின்னா ரீஜன் பார்த்தீங்கன்னா சைனான்னு வந்து செட் பண்ணிக்கணும் இப்போ காமிக்குதான்னு பார்ப்போம் டிவைசஸ் ஆட் டிவைஸ் பாருங்கள் செட் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா வந்துடுச்சு இப்போ வந்து பேரிங் ப்ராசஸ்ஸு பேர் வித் யுவர் ஃபோன் அப்படின்னு கேட்குது பேர் ஆயிடுச்சு ஸோ மெயின் ஃபீச்சர் எல்லாத்தையும் இதில் வந்து இப்போ காமிக்கிறாங்க ஸ்வைப் அப் டு வியூ ஆல் ஆப்ஸ் ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இதை பார்த்து நம்ம பண்ணலாம் ஸ்வைப் அப் பண்ணோம் அப்படின்னா எல்லா ஆப் வந்து காமிக்குது ஸ்வைப் டவுன் டு see ஆல் த நோட்டிஃபிகேஷன் ஸோ நோட்டிஃபிகேஷன் எதுவும் இல்லை லெஃப்ட்டில் ஸ்வைப் பண்ணோம் அப்படின்னா விட்ஜெட்ஸ் எல்லாம் காமிக்குது
ஃபோனில் நம்ம இந்த விட்ஜெட்ஸ்லாம் வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்கலாமா. செம்ம கிளாரிட்டியாக இருக்குது டிஸ்பிளே. AMOLED டிஸ்பிளேனால 60 ஹெர்ட்ஸ் இருக்கனால பார்த்தீங்கன்னா இந்த நேவிகேஷனே செம்ம ஸ்மூத்தாக இருக்குது. டிஸ்பிளேயும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இருக்குங்க. பெசலே வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. குயிக் கண்ட்ரோல், DND, ஃபைண்ட் ஃபோன் செட்டிங்ஸ் எல்லாமே இருக்குது. ஃபைண்ட் ஃபோன் கொடுத்தா என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். ஃபோனு பார்த்தீங்க அப்படின்னா ரிங் ஆகுது. இது ஆப்பு க்ளோஸில் இருக்கும்போது அனுப்பிச்சினா நல்லாயிருக்கும். பேட்டரி வந்து 70% நாட் சார்ஜ்டு சின்ஸ் பேரிங்னு போட்டிருக்கு. ஸ்மார்ட் பேண்ட் 8ல் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய விதமான ரன்னிங் மோடு கொடுத்துருக்காங்க. பேண்டு மோடு, பெபிள் மோடு, நெக்லஸ் மோடு அப்படின்னு சொல்லி ஒரு க்ரீன் கலரில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கேஸ் மாதிரி ஒன்று வச்சு ஷூவோட லேஸ் இருக்குது தெரியுமா, அதில் வந்து மாட்டிட்டு பார்த்தீங்கன்னா ரன்னிங்லாம் வந்து ஓடுறாங்க. ஸோ அது பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டான ஒரு மோடு போட்டுருந்துச்சு. இது என்னன்னு தெரியல. இதில் உள்ளது பார்த்தீங்கன்னா அது இல்லை. நெக்லஸாகவும் கூட போட்டுட்டு நம்ம வந்து ரன் பண்ணலாம்னு நினைக்கிறேன். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்ன போட்டிருந்தாங்கன்னா, இந்த மாதிரி கேம்ஸ் வந்து விளாண்டுக்கலான்ற மாதிரி போட்டிருந்தாங்க. இந்த ஷூட்டிங் கேம் வந்து செட்டப் பண்ணுவோம். ப்ரைஸ் தான் கொஞ்சம் ஹையர் சைடாக இருக்குது. ஒரு 2000-3000 இருந்துச்சுன்னா கூட வாங்கிடலாம். 5000 இருக்குப்பா. செட்டிங்ஸ்குள்ளே போனோம் அப்படின்னா ரன்னிங் மோடு, நெக்லஸ் மோடு, பெபிள் மோடு, பேண்ட் டிஸ்பிளே எல்லாம் காமிக்குது. ஸோ டிஃபால்ட்டாக 1 2 3 4 இதை வச்சு பார்ப்போம். ஓ மை காட், வேறு லெவலில் இருக்குது கைஸ். AMOLED டிஸ்பிளேனா AMOLED டிஸ்பிளே தான். எவ்வளோ கிளாரிட்டியாக இருக்குன்னு பாருங்கள். ஸோ இது பார்த்தீங்கன்னா நம்ம கேம் விளையாடலான்ற மாதிரி போட்டிருந்தாங்க. பிரைட்னஸை பொறுத்த வரைக்கும் 600 nits வந்து பீக் பிரைட்னஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இப்படி வந்து கவர் பண்ணோம் அப்படின்னா ஸ்லீப்புக்கு போயிடுது. கீழே ஸ்வைப் பண்ணோம் அப்படின்னா ஸ்டாட்ஸு, ஒர்க் அவுட்டு, ஆக்டிவிட்டி, ரன்னிங்கு, ஸ்டாட்ஸு, ஹார்ட் ரேட்டு, விட்டலிட்டி, SpO2, ஸ்லீப்பு, ஸ்ட்ரெஸ்ஸு, வெதர், அலாரம், செட்டிங்ஸு. ஸோ இந்த செட்டிங்ஸ் ஏற்கனவே உள்ள செட்டிங்ஸ் தான். ஸோ ஸ்வைப் லெஃப்ட் டு ரைட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து பேக் பட்டனாக ஒர்க் ஆகுது. ப்ரீத்திங்கு, ஸ்டாப் வாட்சு, மியூசிக்கு, ஃபைண்ட் ஃபோனு, வேர்ல்டு கிளாக்கு, கேமரா, டைமரு, ஃப்ளாஷ் லைட்டு. ஸோ ஃப்ளாஷ் லைட்டு பார்த்திங்க அப்படின்னா ஒயிட் கலரில் வந்து எரியுது. இதுதான் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் டிஸ்பிளே. ஸோ பெசல் பார்த்தீங்கன்னா ரொம்ப குட்டியாக தான் இருக்குது. கேமரா ஷட்டராக வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓடு, இதில் உள்ள அனிமேஷன் பாருங்களேன், நல்லாயிருக்கு. மியூசிக் நேவிகேஷனும் பண்ணலாம்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு சாங் போகுது. ஸோ ஓவராலாக பார்த்தீங்க அப்படின்னா இதோட ஃபங்க்ஷன்ஸ் எல்லாத்தையுமே நம்ம பார்த்துட்டோம் டீட்டெயில்டாகவே. ஸோ நான் ஃபுல் ரிவ்யூவில் பார்த்தீங்கன்னா இன்னும் எல்லா டீட்டெயில்ஸும் வந்து சொல்கிறேன். ஸோ இப்போ வந்து அந்த ஸ்ட்ராப்பை மாட்டிட்டு கையில் வந்து கட்டினா எப்படி இருக்குன்றதை பார்ப்போம். லுக்கு வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. ஒன்று வாங்கி கட்டிக்கலாம் போல் இருக்குது. 84 ppm, 83 இந்த மாதிரி ரேஞ்சில் வந்து காமிக்குது. இது வந்து ஹையாக கரெக்ட் 83, 84 அந்த ரேஞ்சில் வந்து காமிக்குது. ஸோ கரெக்டாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ எனக்கு ஃபஸ்ட் இம்ப்ரெஷனை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே பிடிச்சிருக்கு. டிஸ்பிளே குவாலிட்டியை பாருங்களேன், செம்ம தரமாக இருக்குது AMOLED டிஸ்பிளேனால. அதே மாதிரி நேவிகேஷனும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்மூத்தாக இருக்குது. ஸோ நான் எதிர்பார்க்கவே இல்லை. பெசலும் பார்த்தீங்கன்னா ஓரளவு எல்லா சைடும் வந்து ஈவனாக கொடுத்துருக்காங்க. MI ஃபிட்னஸ் ஆப் இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா உங்களோட ஆக்டிவிட்டி எல்லாத்தையும் வந்து சிங்க் பண்ணிக்கலாம் ஆப்பில். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா எல்லா டேட்டாவும் காமிக்காது. இதில் வந்து கம்ப்ளீட்டாக டேட்டா வந்து உங்களால் பார்த்துக்க முடியும். ஃபிட்னஸ் ஃப்ரீக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஈச் அண்ட் எவ்ரி டேட்டா பார்த்தீங்கன்னா இதில் வந்து சிங்க் ஆயிரும். ஆப்பில் வந்து ஒரு பிரச்சனை மட்டும் இருக்குது. ரீஜனை பார்த்தீங்க அப்படின்னா சைனான்னு சூஸ் பண்ணணும். இந்தியான்னு சூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா பேரே பண்ண முடியாமல் போயிடும். ஸோ அதை வந்து நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வாட்ச் பார்த்தீங்கன்னா பேட்டரி லைஃப் 16 days வரைக்கும் வரும்னு சொல்கிறாங்க. ஸோ நான் வந்து 1 week யூஸ் பண்ண போகிறேன். எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறேன். ஆப்பிள் வாட்சோட பார்த்தீங்கன்னா டேட்டாலாம் கம்பேர் பண்ணி ஸோ உங்களுக்கு வந்து ஃபுல் ரிவ்யூவில் சொல்கிறேன். ஸோ நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். பாய்.